வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சுனா சாவச்சேரி வைத்தியசாலை மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட். நான் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணணும்னு யோசிச்சேன்னு சொன்னால் கனவேர் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் உட்பட எல்லாருமே நீங்கள் தியேட்டர் எத்துறவங்கோ நீங்கள் ஏஎன்இ எத்துறவங்கோ அப்போ தான் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி ஒரு பப்ளிக் இவர் போலியா ஓபிடியை கொண்டு போய் புது பில்டிங்கில் போட்டு எங்களை போலியா ஏமாத்துறார் என்று சொல்லி ஒரு மொட்டை கடிதம் உண்டு. ஒரு 1 or 2 டேஸுக்கு முன்னா ஆருக்கு எழுதினன்னு தெரியாம தங்கண்ட லெட்டர் ஹெட்லேயே ஒரு மொட்டை கடிதம் ஒன்று எழுதி கொண்டு இந்த ஃபேஸ்புக் போர்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அது சம்பந்தமா நான் ஐயா கைலாச பிள்ளை அவர்கள் ஓய்வு பெற்ற ஜாழ் சாவச்சேரி இந்து கல்லூரி அதிபர், அவர் தான் எங்கண்ட தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவராகவும் இருக்கிறார். அதோட எங்கண்ட பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி சாவச்சேரியின் செயலாளர் நினைக்கிறேன், செயலாளருமா இருக்கிறார். அப்ப அவர் நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், ஐயா நீங்கள் இப்படி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறீங்க. இல்லை எனக்கு தெரியாது, யார் எழுதினான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். என்ன நான் ஏன் இது பொதுமக்களுக்கான இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் சொல்றேன்னு சொன்னால், எங்கள்கிட்ட புது பில்டிங் கிட்டத்தட்ட 10 வருஷமா பூட்டி இருக்குது. அது கட்டேக்குள்ள ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ப்ரொஜெக்ட் முகாமைத்துவம் அவை சரியா செய்யல. சாதாரணமா அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்கள்ட ஹெல்த் கேர்ல ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ் ஒருத்தருமே இல்லை. இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க இது சம்பந்தமான ரிஸ்க் அசஸ்மெண்ட் சொல்றது கட்டாயம் செய்யணும். அதாவது இந்த ப்ரொஜெக்ட் எப்ப ஃபெயிலியர் ஆகலாம்னு நினைச்சு அந்த மாதிரியான டைம்ல அதுக்கு நாங்கள் என்ன ஆல்டர்னேட்டிவ் செய்ய போறோம். உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன்னு சொன்னால், இந்த பெரிய 3 மாடி கட்டடத்தை கட்டி போட்டு அதுக்கு ஸ்டாஃப் இப்போ ஃபர்ஸ்டா நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட், அதாவது ஏஎன்இ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துல 10 வருஷத்துக்கு முன்னமே 2014 15 ஸ்டார்ட் பண்ணிக்கல. அப்பவே கார்டு ரிவிஷன் என்றதை செய்திருக்கணும். இது என்ன பிரச்சனை சொன்னா, யாழ்ப்பாணத்தை இதுவரைக்கும் முகாமத்துவம் செய்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ல சரியான எனக்கு சொல்ல தெரியல, சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியல. பட் அவை அந்த ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒன்றது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல செய்யல. இது நாங்கள் கொஞ்சம் காசு வந்திருக்கு, இது ஒரு பில்டிங்கை கட்டுவோம்னு சொல்லி எல்லாரும் பில்டிங்கை கட்டி அதுல மிச்ச காசை கொண்டு போய் பவுனியாவில் போட்டு செய்ததே ஒழிய, மற்றபடி இந்த பில்டிங் கட்டைக்குள்ள இந்த பில்டிங்ல உள்ளுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸுக்கு காசு இருக்கா, இந்த பில்டிங்கை ரன் பண்ணிக்க அதுக்குரிய ஜெனரேட்டர் இருக்குதா, இந்த பில்டிங் எதால போறது, இதை கொண்டு எங்க கட்டணும், ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி போட்ட ஹாஸ்பிட்டல்ல பின்னுக்கு கொண்டே கட்டியிருக்கணும். அப்ப அப்படியான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் செய்யாம தான், அதாவது ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணாம தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்டும் கிட்டத்தட்ட 10 வருஷமா 3 தினம் திரும்ப திறந்து பூட்டி ஆளாளுக்கு படம் எடுத்து செய்து கொண்டிருந்தவ. இப்ப இந்த முறை வேற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவைய கூப்பிட்டு மாலை போடையில, அவைய கூப்பிட்டு மேளம் அடிக்கையில, அவைய கூப்பிட்டு பொன்னாட போர்த்தையிலன்றதான் முக்கியமான பிரச்சனை. அது பொதுமக்களுக்கு விளங்கணும். அது தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷனா இருக்கலாம், அல்லது யாராவும் இருக்கலாம். அவ 1,75,00,000 ரூபாய்க்கு இதுக்குள்ள சாமான் வேண்டி கொடுத்துருக்கணும்னு சொன்னால், கொடுக்க முன்னம் முதலிருந்த எம்எஸ்மார் ஜோசிக்கோனும் அவ்வளவு சாமானையும் வேண்டேக்கு இல்லை. நாங்கள் அதை போட்டு ரன் பண்றதுக்கு எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் இருக்கணுமா, டாக்டர்ஸ் மோட்டிவேட்டா ஒர்க் பண்ணினோமா. எங்கள்கிட்ட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 4 கார்டர்ஸ், அதாவது கன்சல்டன்ட் கார்டர்ஸ் 4 தான் இதுவரைக்கும் அப்ரூவல் ஆகிருக்கு. ஏனென்றால் இது போதனா வைத்தியசாலையில இருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டிரைவிங்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல். அப்ப இப்படியான ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு ஆளணிய கொண்டு சுகாதார அமைச்சு போடுறதுக்கு முன் நம்ம ஜோசிப்பினம் இது இவ்வளவு ரிமோட்டான ஏரியாவில் இருக்குதா, அல்லது A9 ரோட்ல இருக்குது. A9 ரோட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல். அப்ப இங்க ஒரு ஏனிய கட்டைக்குள்ள நீங்கள் அதை இந்த முதல் செய்தாக்கள் ப்ரொஜெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்திருக்கணும். அது செய்யற. இப்ப எங்களுடைய ஆதார வைத்தியசாலையில 4 கன்சல்டன்ட் மேருக்கு தான் கார்டர் இருக்கு. அதாவது 4 பேரை தான், 4 கன்சல்டன்ட் தான் நாங்கள் இதுல அப்பாயிண்ட் பண்ணி அவைக்கு சேலரி கொடுக்கலாம் சொல்றது கார்டர் என்று சொல்லி. அப்ப அந்த கார்டரை ரிவைஸ் பண்ணிருக்கணும். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னமே இந்த பில்டிங் கட்ட முன்னம் ரிவைஸ் பண்ணிருக்கணும். அந்த கார்டரை ரிவைஸ் பண்றக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. வேண்டிய முகாத்துவத்தில் உள்ள குறைபாடு காரணமா தான் 10 வருஷம் இது பூட்டுப்பட்டு இருந்திருக்கு. மற்றது இதுக்கு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ண போகணும், இதை ரன் பண்ணணும்ன்ற ஒரு எந்த ஒரு ஓர்மமும் இருக்கல. நான் 2015 எனக்கு இது பயம் இல்லை, நான் பயம் இல்லாம சொல்றேன். 2018 இருந்து 2021 வரைக்கும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் நான் குழந்தை பிள்ளை சம்பந்தமான போர்ட்ல பீடியாட்ரிக் போர்ட்ல மெடிக்கல் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணினேன்.
இப்போ அந்த காலத்துல கூட இது ஒரு புறா பில்டிங்கா தான் இருந்தது. எனக்கு வந்து புறா இறகுகள் வந்து அவங்க பறந்து அப்படியே குவார்டர்ஸுக்கு வரும். அப்போ இப்போ கூட நீங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு புறா பில்டிங்கா தான் இருந்தது. அப்ப கட்டுறதுக்கு முன்னமா ஜோதிச்சிருக்கணும் முதலாவது. ரெண்டாவது இப்போ உடனடியா நான் வந்த பிறகு நான் எங்களுடைய போதனா வைத்தியசாலையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாலும் ஜாழ்ப்பாணத்துல வேலை செய்யற யாரா இருந்தாலும் ஒன்று எனக்கு படிப்பிச்சாக்களா இருப்பினம் அல்லது வந்து என்னோட ஒண்டா படிச்சாக்களா இருப்பினம். எனக்கு அந்த ஒரு ஈகோ இல்லை. நான் ஒவ்வொரு ஸ்டாஃப் டைம் நான் கால் பண்ணி கேட்டு கொண்டிருக்கிறேன். அவையால முடிஞ்சு சப்போர்ட்டை வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திறக்கல. எல்லாருமே நல்ல ஆர்வமா இருக்கணும். இப்ப இதுக்கு முதல் இருந்த எம்எஸ் மேர் வந்து இந்த அக்கறையா இதை வந்து செய்திருந்தா இப்ப இந்த பில்டிங் எப்பவோ ஓபன் பண்ணப்பட்டிருக்கும். அதோட இவ வந்து நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு வந்து நாங்கள் இங்க இருக்கிற நிலைமையை வந்து வடிவா எடுத்து காட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். அது யாழ்ப்பாணத்துல இருந்து ஆர்டிஎச்எஸ் இருக்கலாம், முதல் இருந்த பிடியா இருக்கலாம், யாருமே வந்து சுகாதார அமைச்சுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான இதை வந்து தெளிவா சொல்லல. இப்ப சில நேரங்கள்ல நான் பெரிய பெரிய சேர்மாரோட அங்க கதை கேட்கல, அவ சொல்ற இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்போ என்று சொல்லி கேட்கிற நிலைமையில ஒன்றுதான் இருக்குது. அப்ப நாங்கள் அதை வந்து நாங்கள் இதை வடிவா செய்யல. இனி வந்து பழைய என்ன குறவிட்ட வேண்டும் பார்க்காம இப்ப எங்கிட்ட கன்சல்டன்ட் கார்டர்ல 4 கார்டர்ல ஒரே ஒரு பெர்மனன்ட் டாக்டர் ஜஹு மட்டும்தான் இருக்கிறார். அதாவது ஒரு விபி ஒரு ஆள் மட்டும்தான் பெர்மனன்ட் கார்டர்ல எங்களுக்கு இருக்கணும். அப்ப நாங்கள் ஒரு விபி அதாவது வந்து பிசிஷியன் ஒரு ஆள் இருக்கேக்குள்ள என்ன 3 கார்டர் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதோட ஒரு இன்னொரு கார்டர் ஒன்று பிளாக் பண்ண போட்டு இருந்த பிடி எங்களுக்கு வந்து பெர்மனண்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 4 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அனுவல் லிஸ்ட்ல வந்து விபிஓ பீடியாட்ரிஷியனோ அல்லது வந்து ஒரு போர்ட் சர்டிஃபைடு விஓஜின்னு சொன்னா பிள்ளை பெரு சம்பந்தமான பாக்குறாங்களோ அல்லது ஒரு ஆபரேஷன் செய்யக்கூடிய சர்ஜனோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படையில அது சம்பந்தமான இதுகளையும் எடுக்கல. நான் அது சம்பந்தமா கொழும்புலையும் கதைச்சிருக்கிறேன். அது வந்து எங்களோட ஜஸ்டிபிகேஷன் எழுதி தர சொல்லி கேட்டிருக்கணும். அப்ப அதுகளை நாங்கள் செய்யாம நாங்கள் எடுத்த வீச்சுக்கு வந்து நாங்கள் 1,75,00,000 சாமான் போட்டிருக்கிறோம். நீங்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் ஒரு தியேட்டரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா சாதாரணமா நாங்கள் யோசிக்கணும். இந்த தியேட்டர்ல தனியே 1,75,00,000 ரோபோட்டால வந்து ஆபரேஷன் செய்யலாது. சாதாரணமா ஒரு 18 வயசு ஒரு போயரால கொண்டு போய் நாங்க மயக்க மருந்து கொடுக்க வந்து அவருக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் அதாவது வந்து மயக்க மருந்து கொடுத்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் வந்துட்டேன்னு சொன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட் வைக்கணுமான்னு பார்க்கணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து கன்சல்டன்ட் அனஸ்தட்டிஸ்ட் வந்து சரியான ஷார்டேஜ் ஒன்று இருக்கு. அதாவது இப்படியான ஒரு ஆதார வைத்தியசாலைக்கு வந்து பெர்மனண்டா ஒரு நாளுமே கன்சல்டன்ட் அனஸ்தட்டிஸ்ட் தர மாட்டோம். அப்ப நாங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து கவரப்போட தான் நாங்கள் செய்யணும். அதுக்கு நான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய எனக்கு படிப்பிச்ச சேர்மாரோட நான் கதைச்சிருக்கிறேன். அதையும் இங்க இருக்கிற மெடிக்கல் ஆபீசர்ஸ் ட்ரெயின் பண்ணி தரணும். எல்லாரும் சரியான ஆர்வமாகவும் ஆசையா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு சர்ஜரி ஒன்று செய்யற, அதாவது உதாரணத்துக்கு சும்மா ஒரு சிசேரியன் செக்ஷன் ஒன்று செய்யறதா கூட எங்களுக்கு பெர்மனண்டான கார்டர்ல வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்கணும். அப்பதான் ஒரு பிள்ளையை நாங்கள் சிசேரியன் பண்ணி வெளியில எடுத்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை திருப்பி ரீசசிடேட் பண்ணணும்னு சொன்னா நாங்கள் இன்னொரு பீடியாட்ரிஷியன் இருந்தா தான் அந்த கவரப்ல தான் நேரம் ஒரு ஆள் சிசேரியன் செய்யணும். எங்களுக்கு பெர்மனண்டான பீடியாட்ரிஷியனோ பெர்மனண்டான சர்ஜனோ பெர்மனண்டான பிஓஜியோ இந்த ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணல. அதுக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் சரியா எடுபடையில. நான் இப்ப உங்கள்ட்ட பொதுமக்கிட்ட கேட்கறேன்னு சொன்னால் நான் இப்ப இந்த புது பில்டிங்கை கொண்டு போனது காலங்காலமா திறப்பம் சொல்லி ஆளணி பற்றாக்குறை இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆளணி பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையில இருந்து வைத்தியர்கள் வெளியேறுகின்ற ஒரு நிலைமை தான் இப்பவுமே காணப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப திருப்பி வரையினம் என்ற ஒரு சிச்சுவேஷன் திருப்பி வந்திருக்குது. அப்படியான நிலைமையில நாங்கள் எடுத்த வீட்டுக்கு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் வந்து சொல்லிச்சேன்னு சொன்னால் நீங்கள் தியேட்டர் திறவுங்கன்னு சொன்னால் நான் திறந்தா அப்ப அவதான் வந்து அசிஸ்ட் பண்ணி அவதான் அனஸ்தீசியா கொடுத்து அவதான் சர்ஜரி செய்யணும். ஒரு சின்ன விஷயம் ஒரு உயிருக்கு நடந்தாலும் வந்து அதுக்குரிய முறுப்பிறப்பு இந்த ஹாஸ்பிட்டலை நான் தான் எடுக்கணும். அப்ப அதுக்கு முன்னம் நான் இந்த தியேட்டருக்கு துறப்போம், அது பிரச்சனை இல்லை. நான் கொழும்புல கதைச்சிருக்கிறேன், சார் வர சொல்லியிருக்கணும், உங்களோட கார்டர் விஷன் இல்லை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்கணும். போய் கதைச்சு நாங்கள் அதுக்குரிய வேலையை செய்வோம். கதைச்சு நாங்கள் பெர்மனண்டா 4 பேரை இந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்குரிய, அதாவது வந்து அனுவல் லிஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையை நாங்கள் கதைப்போம். அதோட வெளிநாட்டுல இருந்து வார என்னோட படிச்ச இப்ப சர்ஜனா இருக்கிற, இப்ப விபியா இருக்கிற, இப்ப பீடியாட்ரிஷியனா இருக்கிற கன டாக்டர்ஸ் தாங்கள் வரமாட்டோம்னு சொன்ன பிறகு இப்ப திருப்பி யாழ்ப்பாணத்துல வந்து ஒர்க் பண்றதுக்கு சரியான ஆசையா இருக்கணும். அப்ப அது வரைக்கும் எனக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷனோ அல்லது யாராவது இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான பேரை பாவிச்சு நீங்க காசை சேர்த்திருந்தால் அந்த காசை நீங்கள் எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓபிடி பில்டிங்கை பெயிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்.
ஓபிடி பில்டிங் வந்து 2009ஆம் ஆண்டு கட்டினா பிறகு அதே நிலைமையில தான் இருக்கு. அப்ப அதை ட்ரை பண்ணி பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்களோட இந்த குழுக்கள் மாதிரியான ஒரு அரசியலை வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆள்கிட்ட உயிர் வந்து சிக்கல்ல இருக்கைக்குள்ள ஓடியார இடம். இது வந்து ஒரு விளையாட்டு மைதானமோ அல்லது வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துற இடமோ இல்லை. அதால உங்களோட சாக்கடை அரசியலை அது எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி செய்யறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யறீங்க, அது மூலம் பணக்காரர் நீங்கள் போய் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல வந்து கார்ல போய் இறங்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருவீங்க. ஆனா அந்த ரோட்ல நிக்கிற சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபா கூட பஸ்ஸுக்கு செலவழிக்கிறாத கஷ்டப்பட்ட சனம் தான் யாழ்ப்பாணம் போயிடாம ரோட்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாரது பெரும்பாலும் கஷ்டப்பட்டாக்கள் தான். பணக்காரர் முழுக்க வெளியில இருக்கிற பிரைவேட்டுகளை வந்து நீங்கள் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க போய் படத்திலிருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் செய்து ஏசிக்கு இருந்துட்டு போயிடுவீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நாடி வாரது வந்து நாள் கூலி செய்யறாக்கள் வேலை செய்யறாக்கள் இந்த ஹாஸ்பிட்டல். அதனால தயவு செய்து உங்களை சாக்கடை அரசியலை விட்டுட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது உதவி செய்யணும்டா பாருங்க. இவ்வளவு பெரிய அறிக்கைகள் எல்லாம் விட்டு செய்யற நேரம் நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி ஒரு பெயிண்ட் அடிச்சு கொடுத்து அல்லது நீங்கள் இந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி எல்லாம் இந்த சப்பாத்துகள் இந்த உடுப்பு எல்லாது இதுகள் சம்பந்த உதவி செய்து அப்படி செய்யறதை விட்டுட்டு இந்த சாக்கடை அரசியல்ல வந்து பின்னிக்கிருந்து கொண்டு நிர்வாகம் என்ற பேர்ல தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ல இவர் போலி வேலை செய்யறாருன்னு சொல்லி மொட்டை கடிதம் அடிக்கிறதுகளையும் அதோட வந்திருந்து கொண்டு எனக்கு பெரலா இருக்கணும். அதாவது எம்எஸ்க்கு பெரலா வந்து நான் கதிரையில இருந்தா தான் நான் வந்து மீட்டிங்கு வருவேன் சொல்ற உங்களோட அள்ளக்கை சின்னப்படத்தனமான வேலையிலையும் உங்களுக்கு வயசு போய் ரிட்டையர் பண்ணி போனா பிறகு கூட உங்களோட அற்பமான இந்த எண்ணங்களை தயவு செய்து ஒரு பக்கம் புறம் தள்ளி கொண்டு உங்களால் ஏழாண்டா தயவு செய்து விலத்தி போங்கோ. இளம் பிளட் வந்து இதை வந்து வடிவா செய்யும். யங்கான பிளட் வந்து இதை வடிவா செய்யும். ரத்த துடிப்புள்ள யாராவது 2 பேர் படிச்சாக்கள் கேம்பஸ்ல வேலை செய்யறாக்களோ அல்லது கோர்ட்ஸ்ல வேலை செய்யறாக்களோ 2 பேரை வந்து நாங்கள் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் சொசைட்டியோட கிரியேட் பண்ணி இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்து நிமித்துறதுக்கு தயவு செய்து அவர் வேலை பார்ப்போம். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்றதுல வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல வந்து தலையிட வேண்டாம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் பண்றது சரியான கஷ்டம். நான் அதை கலைக்கிறதுக்காண்டி வர சொல்லி இருக்கிறேன் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அவையும் வார மாதிரி தெரியல. அவ அங்க ஒளிஞ்சு இருந்தோண்டு மொட்டை கடிதம் மளிகை கொண்டிருக்கிறான். காலங்காலமா ஹாஸ்பிட்டல் திறக்க நான் தான் உதவி செய்தேன், நான் தான் இது செய்ய நான் அதை செய்ய ஓட் கேட்கிற வந்து அற்பத்தனமான வேலையை விட்டுட்டு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த ஹாஸ்பிட்டலை வந்து டெவலப் பண்றதுக்கு வாங்கும். அப்படி உங்களுக்கு இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண விருப்பம்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு எம்எஸ்ஐ நீங்கள் கேட்டு எடுக்கலாம். நான் எனி டைம் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.